முருகா சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருணகிரிநாத சாமி திருவடிகளே சரணம். வள்ளிமலை சச்சுனானந்த சாமி துணை, பொங்கித்தாய் அருள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பில் ஒரு ஸ்தலத்தை பற்றின வரலாறு, அந்த ஸ்தலத்தோட மகிமை என்ன, அந்த முருகப்பெருமானை வழிபடுறதுனால ஏற்படக்கூடிய நன்மை என்ன அப்படின்னு தான் இந்த காணொலி அமைய போகுது. முருகப்பெருமான் சூரசம்ஹாரம் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். திருச்செந்தூரில் அது நடைபெற்றது. அதை முடித்தோன்னே நேராக முருகப்பெருமான் வந்த இடம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே, இந்த கடற்கரை பகுதிக்கு தான் வந்தார். சூரசம்ஹாரம் முடிஞ்சோன்னே சூரனுடைய இரண்டாவது மகனாக இருக்கக்கூடிய இரணியாசுரன் அப்படிங்கிற ஒரு இரணியாசுரன் இந்த கடற்பகுதி நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கடற்கரையில் சுறாமீனா போய் பதுங்கிடுறாரு. அந்த இரணியாசுரனை சம்ஹாரம் பண்ணுறதுக்கு முருகப்பெருமான் வந்த இடம்தான் இந்த தரங்கம்பாடி. இந்த இடத்துல தங்கி நின்னதுனால இந்த ஊருக்கு பேர் தரங்கம்பாடி. அந்த இரணியாசுரம் சம்ஹாரம் இங்கே நடக்குது. எப்படி திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் நடக்குமோ அதே போல் இந்த கடற்கரை பகுதியில் இரணியாசுரன் சம்ஹாரமும் நடக்கும். ஒவ்வொரு ஆண்டும் நடக்குது. அப்படி அற்புதமான ஒரு ஸ்தலம்தான் இந்த திருவிடைக்களி அப்படின்னு. அந்த சூரசம்ஹாரத்தை முடிச்சுட்டு நேராக முருகப்பெருமான் அவருக்கு அவர் சிவபக்தராக இருக்கார் இரணியாசுரன். அவருக்கு அந்த சிவதோஷம் நீங்கள் சிவபூஜை பண்ண ஸ்தலம் தான் திருவிடைக்களி. அங்கே ஒரு குராமரம் இருக்குது, அதான் மூல விருட்சம். அந்த குராமரத்துக்கு அடியில் தான் இருந்து முருகப்பெருமான் சிவபூஜை பண்ணுறாங்க. சிவபூஜை பண்ணது, அந்த சிவபூஜை பண்ணி அந்த தோஷத்தை சிவபெருமான் கழிச்சார். அந்த ஸ்தலத்தில் முருகப்பெருமான் முன்பகுதியிலையும் சிவபெருமான் பெண் பகுதியிலையும் இருக்கும். நீங்கள் போய் வந்தால் பார்க்கலாம். அவ்வளோ அற்புதமான ஸ்தலம். அங்கே பல்வேறு சிறப்புகள் இருக்குது. அருணகிரிநாத சாமி பல்வேறு திருப்புகளை பாடியிருக்கார். பிரம்மன் வழிபட்ட ஸ்தலம், அருணகிரிநாதர் முக்தி அடைந்த ஸ்தலம், சேந்தனார் முக்தி அடைந்த ஸ்தலம். அங்கே குராமரமே முருகப்பெருமான் பாவிக்கிறார். அந்த குராமரத்தை பற்றி அருணகிரிநாத சுவாமி நிறைய திருப்புகளில் பாடியிருக்கார். திருக்குறாவடி நிழலில் உலவிய பெருமானே அப்படின்னு பாடியிருக்கார். மறிக்குலாவிய மலர்தனை அப்படின்னு பல்வேறு திருப்புகள் பாடப்பட்டிருக்கு. அந்த அற்புதமான ஸ்தலம், அதை சோழ நாட்டு திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்தலத்தில் பாவிக்கக்கூடிய முருகப்பெருமான் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அங்கே நீங்கள் போய் பிரார்த்தனை பண்ணி உங்களுடைய மனசார நீங்கள் என்ன வேண்டுனாலும் அங்கே கிடைக்கிது. தினமும் இரவு 8:30 மணிக்கு அந்த முருகப்பெருமானுடைய பாத கமலம் அடிப்பகுதி அமைந்திருக்கிற இடம் திருவிடைக்களி. அந்த இடத்துக்குள்ள தினமும் 8:30 மணிக்கு பூஜைகள் நடக்கும். நாங்கள் தினமுமே இங்கே நித்திய பாராயணமாக வேல்மாறல் நாங்கள் பாராயணம் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வேல்மாறல் புத்தகம் வேணுங்கிறவங்க அங்கே நேரில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த புத்தகம் நாங்கள் கொடுப்போம். எந்தவித கட்டணமும் கிடையாது. நீங்கள் இந்த புத்தகத்தை கூட நேரில் வாங்கிக்கலாம். அப்படி கொரியரில் வாங்கணுன்னா கூட நீங்கள் கொரியருக்கான கட்டணத்தை கொடுத்துட்டா கூட நாங்கள் அனுப்பி வச்சுருவோம். அவ்வளோ சிறப்பான ஸ்தலம். பல்வேறு விதமான பிரச்சனைகளில் வரக்கூடிய முருக அடியார்களுக்கு பிரச்சனைகளை தீர்த்த ஸ்தலம். என்னோடய வாழ்க்கையிலையும் பல அற்புதங்களை நிகழ்த்தினது. வாழ்க்கையில் மிகப்பெரிய துரோகம், பெரிய நம்பிக்கை இழந்து போய் இருந்த காலம், தவறான எண்ணங்கள் அடிக்கடி வந்த மனிதர்கள் நம்ப முடியல. மிகப்பெரிய சூழலில் நான் மாட்டி தவிச்சப்ப என்னை அரவணைத்து இன்றும் ஒரு நல்ல மனிதனாக வாழ்கிறதுக்கு அத்தனை அனுகிரகம் கொடுத்த ஸ்தலம் அந்த திருவிடைக்களி. முருகப்பெருமானை பாவிக்கக்கூடிய அடியாக இருக்கக்கூடிய அந்த ஸ்தலத்தில் தான் தினமும் போய் அங்கே பிரார்த்தனை பண்ணதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையே மாறினது. இன்றும் நான் திருப்புகழ் வேல்மாறல் பாராயணம் நடந்துகிட்ருக்கு. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அன்னதானம் இந்த வேல்மாறல் திருப்புகழ் குழுவினால் நடக்குது. அற்புதங்கள் பல நிறைந்த ஸ்தலம். வாய்ப்பு உள்ளவங்க கண்டிப்பாக அவசியம் பாருங்கள். அந்த அப்படிப்பட்ட ஸ்தலத்துக்கு ஒரு நாள் முருகப்பெருமான் தரிசிக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பு. மனிதர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் வருது. நம்ம முருக வழிபாடு பண்ணுறோம், போய் முருகரை போய் செவ்வாய்க்கிழமை போய் பார்க்குறோம். அப்படி பார்த்தா சரியாயிடுமா அப்படின்னா, நம்ம பிரச்சனைகள்லாம் சரியாயிடுமா அப்படின்னா சரியாகும். ஆனால் முழுமையாக சரியாகணும் அப்படின்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும், நித்திய வழிபாடுக்குள்ளே போகணும். வேல்மாறலாக இருக்கட்டும், திருப்புகளாக இருக்கட்டும், கந்தசஷ்டி கவசமாக இருக்கட்டும், கந்தகுரு கவசமாக இருக்கட்டும், எந்த ஒரு பாராயணமாக இருந்தாலும் நித்திய வழிபாடு பண்ணும்போது தான் உங்கள் மனதில் ஒரு தாக்கம் ஏற்பட்டு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். இந்த பிரச்சனைகள் நமக்கு சரி செய்யப்படும். இந்த சரி செய்யப்பட்ட பிறகு நீங்கள் உங்களுக்கு அடுத்த வேலை அவரோட பொற்பாதத்தில் ஒன்றரை கலக்கிறது தான். அதற்காக தான் இந்த தெய்வ பாசுரங்கள்லாம் அருளப்பட்டிருக்கு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். பிரச்சனைங்கிறது மனிதனுக்கு லைஃப் இஸ் த லேர்னிங் ப்ராசஸ் தான். நீங்கள் கற்றுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அது மாதிரி பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும்.
வந்துக்கிட்டே தான் இருக்கும். எப்பயுமே பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. ஒன்று வந்தால் ஒன்று வரதான் செய்யும். இந்த தெய்வ பாசுரங்களை நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்கு என்ன தோணும்னா, இது வந்தால் இதை சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை தோணும். அது வந்து இறைநிலையால் மட்டும்தான் தோணும். இந்த வாழ்க்கையோட அர்த்தம் புரியும், மனிதர்களோட தன்மை புரியும், உங்களுக்கு ஒரு ப்ரெசன்ட் ஆஃப் மைண்ட் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு பல லட்சம் கடன் இருக்குது, நீங்கள் முருகரை போய் வழிபட்டால் மற்ற நாள் வந்து முருகப்பெருமான் உங்கள் வீட்டை கதவை தட்டி பணத்தை கொடுக்க மாட்டார். அது எப்படி செயல்படுத்தப்படும் அப்படின்னா, உங்களுக்கு முதல்ல ஒரு ஞானம் கிடைக்கும். எதனால் நம்ம தோற்று போனோம், நீங்கள் ஒரு தொழிலில் தோற்று போயிருப்பீங்க, நீங்கள் தோற்றதுக்கு காரணம் நீங்கள் தாங்கிறத முதல்ல ஒத்துக்கணும். அப்படி நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல உங்களுக்கு ஒரு ஞானம் பிறக்கும். அந்த ஞானத்தின் மூலயமா நீங்கள் இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஐடியாலஜிகள் பிறக்கும். அப்படி தான் நானும் பல லட்சம் கடனில் வாழ்க்கையோட இறுதி கட்டத்தில் இருந்தேன். வாழ்க்கையே என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் இருந்தபோது இந்த இறைவாழிப்பாடை தொடர்ந்து பண்ணினதுனால தான் எனக்கு அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வரதுக்கான வழிகள் பிறந்தது. அந்த ஸ்தலம் தான் திருவிடைக்கழி. அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஸ்தலம் இருக்கும். எங்கள் ஊரில் அருகாமையில் இருந்ததுனால நான் அந்த ஸ்தலத்துக்கு டெய்லியும் பாவிக்கிறத வழக்கமாக வச்சுருந்தேன். அர்த்தஜாம பூஜை தினமும் நான் போய் தரிசனம் பண்ணி தினம் போனதுனால தான் அந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம மீண்டு வரதுக்கான வழிகள் வந்து பிறக்கும். தினமும் வந்து மாதத்தில் ஒரு நாள் போனோம் அப்படின்னா அந்த பிரச்சனைகள் நல்லது தான். ஆனால் நம்ம பிரச்சனை உடனடியாக சரி செய்யப்படணும், நமக்கு அதுக்கான வழிகள் பிறக்கணும் அப்படின்னா முருகப்பெருமான தினமுமே பாவிக்கணும், தினமுமே திருப்புகள் படிக்கணும், தினமுமே வேல்மாறல் படிக்கணும், திருவகுப்புகள்லாம் படிக்கணும். அப்படி படிக்கணுன்னா கூட நாங்கள் யூடியூப்பில் இதே லைவ் சேனல்லே நடக்குது, 4:30 மணிக்கு வாய்ப்புள்ளவங்க கலந்துக்கலாம். இந்த மாதிரி சூழல்களில் நம்மளை அற்புதமாக மாற்றிக்கிட்டு தினம் வாழ்க்கையில் இந்த முருகப்பெருமானோட கருணையில் நீங்கள் பாவிக்கணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கை நல்ல நிலையில் செல்லணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த தெய்வ பாசுரங்களை பற்றி கொள்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதை அப்படி பற்றும் போது நீங்கள் தினம் பாராயணம் பண்ணும்போது அது ஏற்படுத்தக்கூடிய ஆனந்தம்ங்கிறது பேரானந்த நிலை. இந்த வாழ்க்கையில் மகான்கள் சொல்லக்கூடியது, சிற்றின்பத்தில் நம்ம தோன்றக்கூடாது, பேரின்ப வாழ்க்கைக்குள்ள சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருணகிரிநாத சுவாமி திருவடிகளே சரணம். வள்ளிமலை சச்சிதானந்த சாமி துணை. பொங்கித்தாய் அருள். முருகா சரணம்.